ஸ்ரேயா வீட்டில் இருக்கா. அவளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. கல்யாணத்தை பற்றி பேச. அவருக்கு என்னோட ஃபீலிங்ஸை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. என்ன லெட்டர் எழுதுறேன் இல்லையா, இதை நீங்கள் ஸ்ரேயா கிட்ட கொடுக்கணும். நான் எழுதுன லெட்டருக்கு நீ பதிலே சொல்லலையே. என்ன லெட்டர் சார்? நான் அந்த லெட்டரை ஸ்ரேயாக்கு கொடுக்கல. ஆனால் நீ அந்த லெட்டர் அவகிட்ட கொடுத்துட்டேன்னு தானே சொன்ன. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. எந்த சந்தோஷத்துக்காக? ஸ்ரீயா சித்தார்த் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை, அது வந்து ஸ்ரீயா சித்தார்த்தோடைய கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. பாடி எங்கே இருக்கு? சார் அது அந்த கேபின்ல இருக்கு. பூர்வி சார், பாடி எங்க இருக்கு? சார் உள்ள வாங்க சார். ஹாய் தயா, என்னாச்சு? உன்னுடைய நெருங்கிய நண்பன் அபிஜித் எங்க? இந்த ஆளோட உடம்புல குண்டு பாஞ்சிருக்கு. எக்ஸிட் ஆனதுக்கான எந்த தடயத்தையும் காணோம். நிக்கல் சார், ரூம் நல்லா செக் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ப்ளீஸ். தாரிகா, இவங்களுக்கு என்னாச்சு? தயா ரொம்ப முறைக்கிறாரே. நான் ஏதாவது தப்பா பேசினேனா? இதெல்லாம் எப்படி நடந்தது? எங்களுக்கு தெரியாது சார். உங்கள் பேர் என்ன? சார் ஸ்ரீலோக். இங்கே ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? ஒரு 20-22 பேர். 20-22 பேரா? பட்ட பகலில் எவனோ ஒருத்தன் டைரக்டர் ரூம்குள்ளே நுழைஞ்சி அவரை கொன்னுட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் யாரும் எதுவும் பார்க்கலையா? சார், என்னால் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியும் சார். என்ன நடந்திருந்தாலும் அது 1.5 to 2 நடந்திருக்கணும். யார் செஞ்சாங்க அது உங்களுக்கு தெரியாது, ஆனால் கொலை நடந்த டைம் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஆமா சார். ஏன்னா சாரோட கேபின் கதவு 1 to 2 வரைக்கும் தானாவே லாக் ஆயிடும். எதுக்கு லாக் ஆயிடும் அது தெரியாதுங்க. சார் அப்படிதான் செட் பண்ணி வச்சிருந்தாரு. அப்போ 1-2 அவர் ரூம்ல என்ன பண்ணுவாரு? சார், ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். அவருடைய வைஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருந்தா. இல்ல சார், சாருக்கு கல்யாணமெல்லாம் ஆகல. அப்போ அவர் என்னதான் பண்ணுவாரு? பூஜை பண்ணிட்டு இருந்தாரா இல்லை சாப்பிட்டுட்டு இருந்தாரா? என்னதான் பண்ணாரு? சார் அவர் வீட்லயே சாப்பிட்டு வந்துருவாரு. அப்போ இந்த கேபினோட கதவு எப்பயுமே இப்படிதான் மூடிக்குமா? எஸ் சார். ஆமா சார். அப்போ இன்னைக்கு அந்த டைம்ல தான் கொலை நடந்திருக்குன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? சார் இவங்க ஷாலினி சார். இவங்க
அங்குஷ் சாரை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அவரோட கேபினுக்கு இவங்க ஓடி போனாங்க சார். ஏய் ஷாலினி, எங்க இவ்ளோ வேகமா போற? சாரி ரச்சனா, பாஸ் கிட்ட எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. சாரை பார்க்க போறியா? ஆனா 1:30 மணி ஆயிடுச்சே, அவர் கேபின் க்ளோஸ் ஆயிடும். தெரியும், அதான் இவ்ளோ அவசரமா போறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ இன்னும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சார் அது சார் சார் பாஸ் பாத்தியா? என்னாச்சு? நம்ம பாஸ்க்கு என்னாச்சு? அதனால இந்த கதவு மூணதுக்கு அப்புறம் தான் கொலை நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா சார். சார், கேபினில் எந்த ஒரு ஆயுதமும் கிடைக்கல சார். ஓ சார், ஒருவேளை ரூம்ல ஏதாவது மெக்கானிசம் இருக்கலாம். தானாவே புல்லட் பாஞ்சிருக்கலாம். டாக்டர் சார், கொலைகார ஷூட் பண்ணும்போது எங்க நின்று இருப்பான்? இங்க பாருங்க, டேபிள் மேலே ரத்தம் செதறி இருக்கு. இப்போ தெளிவாகுது, கொலைகாரன் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கே தான் நின்று இருக்கிறான். அப்புறம் இந்த அங்கோஷ் இங்கே இருந்திருக்காரு. அப்படி புல்லட் ஏதாவது மெக்கானிசம் மூலியமாக பாஞ்சிருந்தா அப்போ மெக்கானிசம் இந்த லைனில் தான் இருக்கணும். கண்டிப்பாக. ஃப்ரெடி நிக்கல், இங்கே ஏதாவது மெக்கானிசம் இருக்கான்னு பாருங்க. மெக்கானிசமா? ஆமா, அங்குஷோட கொலை நடந்த போது அந்த சமயம் வெளியில இருந்து யாரும் ரூம்குள்ள வரல. அப்புறம் உள்ள இருந்தும் யாரும் வெளியே போகல. இந்த கொலை எத்தனை மணிக்கு நடந்ததுன்னு உங்களை யாருக்கா தெரியுமா? ஆஃபீஸ் ஸ்டாஃப் சொல்கிறது மதியம் 1:30லேருந்து 2க்குள்ளன்னு சொன்னாங்க. கரெக்டு தான். கடைசியில் இந்த பாடியிலேருந்து உயிர் பிரிஞ்சது கூட அந்த டைம் தான் தெரியப்படுத்துது. சார், இங்கே எந்த மெக்கானிசமும் தெரியல. இங்கேயும் அந்த மாதிரி எதுவும் தெரியல சார். ரூம்குள்ளே யாரும் வரவும் இல்லை, எந்த மெக்கானிசமும் இல்லை. அப்படி இருக்கும்போது குண்டு பாஞ்சது மட்டும் எப்படி? ஒருவேளை எப்படி இருக்குமோ, இந்த கதவு லாக் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் மேலே புல்லட் பாஞ்சிருந்தா? ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களை யாராவது இந்த கதவு மூடுறதுக்கு முன்னாடி அங்குஷை உயிரிட பார்த்தீங்களா? No, சார். ஆர் யூ ஷூர்? No, sir. சரி, ஒரு வேலை பண்ணுங்க, ஆரம்பத்துலன்னு சொல்லுங்க. உங்க பாஸ் அங்குஷ் இங்க இந்த ஆஃபீஸில். சார், அவர் ரொம்ப கோபமாக இருந்தார். கிருத்திகாவை அவருடைய ரூமுக்கு Yes, வர sir. சொன்னார். ஓகே சார். ஓகே ஓகே. ரச்சனா, என்னாச்சு? பாஸ் ரொம்ப கோவத்துல இருக்காரு. கீர்த்திகாவை உள்ள வர சொன்னாரு. என்னாச்சு கீர்த்திகா? ஏன் அழுகுற? ஒண்ணு இல்ல. அட, எதுக்காக அழற? சொல்லு. ஒண்ணு இல்ல. அட நில கிருத்திகா. அந்த கிருத்திகா எங்கே போனாங்க? ஆஃபீஸை விட்டு போயிட்டாங்களா? இல்ல சார், அவளோட பேக் இங்க தான் இருக்கு.
கிருத்திகா கேபின்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அங்குஷ் உயிரோடு இருந்தாரா? ஆமாம் சார். அதுக்கப்புறம் கேபின்குள்ளே போனது யாரு? இங்கே பாருங்க, நாங்கள் ஒரு கேள்வியை 2 வாட்டி கேட்டுட்டு இருக்க மாட்டோம். உங்கள் பாஸை யார் கொலை பண்ணான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் ஒத்துழைக்கிறது ரொம்ப முக்கியம் எனக்கு. இப்படி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எதையும் சாதிக்க முடியாது. அதனால சொல்லுங்க, கிருத்திகா வெளியில் வந்ததுக்கப்புறமா அங்குஷோட கேபினுக்கு போனது யாரு? சார், ரெம்பக், ரச்சனா, அப்புறம் நான். அப்போ சரியா என்ன டைம் இருக்கும்? சார், என்னாச்சு? எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? என்ன நடக்கலைன்னு கேளுங்க. என்ன சார், என்ன நடக்கல? நேர்மை இல்ல, விசுவாசம் கிடையாது. சார், எங்களுக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் பிரச்சனையில் இருக்கிறீங்க. பிரச்சனை இல்லையா? எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் நம்மளுடைய டிசைன்ஸை காம்படிட்டருக்கு வித்திருக்கீங்க. இல்லை சார், நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறவங்க இல்லை. ஆமாம் சார், நம்மளோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அப்புறம் உங்க 3 பேரையும் என்னால் ஜெயிலுக்கு அனுப்ப வைக்க முடியும். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா சாயந்தரம் 5 மணிக்குள்ள எனக்கு சொல்லிடுங்க அந்த ஆள் யாருன்னு. அவங்களுக்கு வேலை இருக்காது, ஆனா அவங்கள ஜெயிலுக்கு போகாம நிச்சயமா நான் காப்பாற்றுவேன். ஆனா சார், என்கிட்ட நிறைய டைம் கிடையாது. நான் சொன்னதை செய்யுங்க. அப்போ யாரோ கம்பெனியோட சீக்ரெட்ஸை விற்றுருக்காங்க. சார், இந்த ஏமாற்றத்தினால அங்குஷ் ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க நெருங்குறவங்க அவங்களுக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா. உங்கள் 3 பேரில் தான் யாரோ துரோகம் பண்ணியிருக்கீங்க. இல்லைனா அங்குஷ், உங்கள் 3 பேர்கிட்ட மட்டும் எதுக்காக இதை பற்றி விசாரிக்கணும்? சார், நாங்கள் எந்த தப்பும் செய்யல. யாரும் எங்களை மாட்டி விட முயற்சி பண்றாங்க. அப்போ நீங்கள் தான் அங்குஷை கொண்டு இருக்கணும். அப்பா அப்படிங்க மாதிரி நடிக்க முயற்சி பண்ணாதீங்க. இல்லை சார், நாங்கள் சொல்றது உண்மை. அப்படியா? அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். எது உண்மை அப்புறம் எது பொய்ன்னு. நீங்க எத்தனை மணிக்கு அங்குஷோட கேபினை விட்டு வெளியில வந்தீங்க? சார், அது ஒரு 1:15 இருக்கும். நீங்க வெளியே வரும்போது அவர் உயிரோட இருந்தாரா? ஆமாங்க மேம். ஆமா சார். அதுக்கப்புறமா கேபினில் இருந்தது யாரு? சார், எனக்கு தெரியாது சார். நான் யாரும் போறத பார்க்கல சார். யாரும் உள்ள போனதை நானும் பார்க்கல சார். எல்லாரோட பதிலும் ஒண்ணுதான் சார். சார், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. யார் பொய் சொல்றாங்க, யார் உண்மையை சொல்றாங்கன்னு. சார், கொலைகாரன் யாராக இருந்தாலும் சரி, இவங்க 3 பேரும் வெளியே வந்ததுக்கப்புறம் கதவு லாக் ஆகிறதுக்கு முன்னாடி அங்குஷோட கேபினுக்கு போயிருக்கான் சார். அங்குஷை கொலை பண்ணதுக்கு அப்புறமா ஷாலினி வர்றதுக்கு முன்னாடி வெளில போயிருக்கான். கொலைகாரன் யாராக இருப்பான்? ரூம்குள்ளே நுழைஞ்சிருக்கா, ஆனால் வந்தது போனது யாரும் பார்க்கல. அங்குஷோட ரூம்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 3 பேர் எங்கே போனீங்க? சார், நாங்கள் கான்ஃபரன்ஸ் ரூம் பக்கமாக போயிட்டோம். இந்த பொய்யான குற்றத்தை பற்றி பேசுறதுக்காக. கொஞ்ச நேரம் கழித்து லஞ்சுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் ஷாலினி அங்குஷ் ரூம் பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. 1:15 ஷாலினி அவர் ரூம் விட்டு வெளியில் வந்ததுலேருந்து யாராவது ரூம்குள்ளே போகிறத நீங்கள் பார்த்தீங்களா? சார், நாங்கள் கவனிக்கல. ஏன்னா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது கிருத்திகா தான். அந்த கிருத்திகா எங்க? தெரியல சார், நாங்கள் ரொம்ப நேரமாக அவங்கள பார்க்கவே இல்லை. பூர்வி, கொஞ்சம் போய் பாருங்க. இந்த கிருத்திகா நம்ம கிடைக்கிற வரையும் எதுவும் தெரிய வாய்ப்பில்லை. நீங்களாம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஏன் பார்க்கக்கூடாது? அதில் தெரிஞ்சிருமே. ஆமாம், நீங்கள் யார்? சார், நான் சுமித், கிருத்திகாவோட பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் இந்த சிசிடிவி கேமரா பற்றி உனக்கு என்ன தெரியும்? கிருத்திகா தான் என்கிட்ட சொல்லியிருந்தா சார். அதாவது பாஸ் ஸ்டாஃபுங்களை கண்காணிக்கிறதுக்கு அவங்களோட டெஸ்கில் சீக்ரெட் கேமராவை வச்சிருந்தாராம். சீக்ரெட் கேமராவா?
இங்கே எதுவும் கேமரா இருக்கிற மாதிரி தெரியலையே. சீக்ரெட் கேமரா எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, லாஃபிங் புத்தாவோட கண்ணில் கேமரா இருக்கு. நிக்கல், இதோட ரிசீவர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். மேம், அஷிகா மேம், இதை பாருங்களேன். அட சார், கிருத்திகா கிருத்திகா. என்னாச்சு புரிவி? சார், இவங்க தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. விஷயத்தை வெளியே எடுக்கணும். இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க சீக்கிரம். கிருத்திகா, நில்லு நில்லு. கிருத்திகா, கிருத்திகா. ஒரு நிமிஷம் நில்லு. கிருத்திகா, கிருத்திகா. பார்த்து. நிக்கல், அந்த ரகசிய கேமராவோட ரிசீவர் கிடைச்சதா? கிடச்சிது சார். அந்த சீக்ரெட் கேமராவோட ரிசீவர் இதுதான். குட். ஃபுட்டேஜை ப்ளே பண்ண. ரச்சனா திரிம்பக் சுலோக் வெளியில் வந்ததுக்கு அப்புறமாவா அங்குஷ் ரூம்குள்ளே யார் போனான்னு பார்ப்போம். அங்கே 3 பேரும் கிருத்திகாவை பற்றி சொன்னது உண்மையாயிடுச்சு. இதுக்கு மேலே பார்ப்போம். பார்ப்போம் இந்த ரகசிய கேமரா இங்கே வேலை செய்கிற 20-22 பேர் பார்க்காதது ஏதாவது பார்த்துருக்கா இல்லையான்ட்டு. அப்புறம் அங்குஷோட கொலை நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. இந்த ஆள் யாரு? ப்ளே பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணுங்க. போதும். இவனுடைய முகம் சரியா தெரியல சார். இந்த ஆள் கேபின்குள்ளே 1:20க்கு போயிருக்கான். 1:25க்கு வெளியில் வந்திருக்கான். அப்புறம் ரொம்ப அவசரத்தோடு வெளியில் போயிருக்கான். நிக்கில் ஒரு வேலை பண்ணுங்க. ஸ்டாஃப் மெம்பர்ஸை வர சொல்லுங்கள். அப்புறம் அந்த வாட்ச்மேனையும் உள்ளே கூட்டிகிட்டு வாங்க சார். வாங்க சார். பாருங்க, அந்த ஆள் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இல்ல சார், நாங்க இவரை இது வரைக்கும் ஆபீஸ்ல பார்த்தது கிடையாது. நீ? நானும் இந்த ஆளை இது வரைக்கும் ஆஃபீஸில் பார்த்ததில்ல சார். ஷிலோக்? இல்லை சார், நானும் இந்த ஆளை பார்த்ததில்ல சார். வாட்ச்மேன், நீங்கள் வாசலில் தானே இருப்பீங்க. வர்றது போகிறத பார்த்துருப்பீங்களே, பார்த்து சொல்லுங்கள் யாருன்ட்டு. இல்லை சார், நான் இவரை இது வரைக்கும் பார்த்ததில்ல. அப்புறம் இந்த ஆள் எப்படி உள்ள வந்தான்? பறந்து வந்தானா? எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் தூரமாக போயிட்டேன். ஒரு வேளை இவன் அப்போ தான் வந்திருப்பான். அப்படியா? நிக்கல், என்ட்ரன்ஸில் இருக்கிற கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவனா? சுமித், உனக்கு ஒன்றும் ஆகாது. வாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது கிருத்திகா, நான் இருக்கேன், பயப்படாத. பார்த்து மெதுவா. சார், நீங்க யாரு? பூர்வி. சார் என்ன சார் பண்றீங்க? நான் இப்போ அவ பக்கத்தில் இருக்கணும் சார். நீ இந்த ஆஃபீஸ்க்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கல? ஆமா, கிருத்திகா ரொம்ப கவலையா இருந்தா, அவதான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா. நாங்கள் இப்போ உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கோம். நீ அங்குஷ் கேபின்குள்ள நுழைஞ்சிருக்க, அவர் கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் வெளியில் வந்திருக்க. அப்புறம் நீ கிருத்திகாவை பார்க்க கூட இல்லை. சார், அந்த மாதிரி ஒன்றும் நடக்கல சார். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாரையும் கொலை பண்ணல சார். நம்புங்க சார். சரி உள்ளவா, நீ சொல்றத அங்கே வந்து கேட்குறோம். நிக்கல் கூட்டிட்டா. சார் சார் சார், நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். நான் யாரையும் கொலை பண்ணல சார்.
நீ இப்படி புலம்புறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அங்குஷை கொலை பண்ணது நீ தான் எங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்க சார், ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவரை நான் கொலை பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமா என்னோட குற்றத்தை ஏத்துப்பேன் சார். நான் அந்த ஆளை கொலை பண்ணணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால கொலை பண்ண முடியல. நீ எதுக்காக அங்குஷை கொலை பண்ணணும்னு நினைச்ச? ஏன்னா அந்த ஆளு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தொலை பண்ணிட்டு இருந்தான் சார். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். ஒருவேளை பண்ணிக்க முடியலனா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லியிருக்கான் சார். மறுபடியும் எம்டிங்கிற முறையில மிரட்டியிருக்கான் சார். பாவம், அவளால் என்ன பண்ண முடியும் சார்? அவளுக்கு அவளோட அம்மா அப்பாவை பார்த்து ஆகணுமே. அதனால நீ பழி வாங்கிட்ட அங்குஷை கொலை பண்ணி. இல்ல சார், கிருத்திகா தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா. அவ ரொம்ப அழுதுட்டு இருந்தா சார். அங்குஷ் மறுபடியும் அவளை மிரட்டியிருக்கான். அப்ப நான் ஆபீஸ்க்கு போனப்போ அவளை நான் பார்க்கல சார். நான் உள்ள போய் அங்குஷை மிரட்டினேன். அப்புறம் இங்கிருந்து வந்துட்டேன் சார். யாருனே? ரொம்ப ஓவரா போற அங்குஷ். கிருத்திகா கிட்ட இருந்து விலகிரு, இல்லனா என்ன பண்ணுவ? உன்னை நான் கொன்னுடுவேன், பாத்துக்க. டேய் போடா, என்ன வேணும்னாலும் பண்ணிக்க. கிருத்திகா எனக்கு தான் சொந்தம். அங்குஷ், இங்க இருந்து நீ வெளியில போகலன்னா செக்யூரிட்டியை கூப்பிடுவேன். அவுட். இப்ப நான் போறேன், ஆனா சீக்கிரமா திரும்ப வருவேன். அப்போ உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. நீ 1:20க்கு அங்குஷோட ரூம்குள்ள போயிருக்க. அப்புறம் சரியா 1:25க்கு ரூம்ல இருந்து வெளியில வந்த. ஏன்? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணே தான், நான் கொலை பண்ணல சார். பாரு சுமேத், தயா சாரை கோவப்படுத்தாத. ஒழுங்கா நீ தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்க. ஏன்னா நீ போனதுக்கு அப்புறமா அவங்க ஸ்டாஃப் ஷாலினி உள்ள போன போது அங்குஷ் கொலை செய்யப்பட்டிருந்தாரு. சார் தயவு செஞ்சு என்ன நம்புங்க ப்ளீஸ் சார். நான் கொலை பண்ணல சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றத நம்புங்க சார். கையை காட்டு, கையை காட்டு. சார், கன் போட ஸ்மெல். அந்த ஸ்ப்ரே கொடுங்க. ஏய் இரா. உன் விரல்ல கன் பவுடர் இருக்கு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கன்னை பயன்படுத்தியிருக்க. இல்ல சார். அங்குஷை கொலை பண்ணது நீதான். நான் ஒன்றும் ஷூட் பண்ணல சார். அப்ப அந்த கன் பவுடர் உன் விரல்ல எப்படி வந்தது? சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத நம்புங்க கன் பவுடர் எப்படி வந்தது உன் கை மேல? சார், என்கிட்ட இருக்கிறது என்னோட சொந்த கன்னு. அதை தெரியாம வெளியே எடுத்துட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன். உங்ககிட்ட சொந்தமா கன் இருக்கா? லைசன்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப சட்டவிரோதமா நீ கன் வச்சிருக்க. அது அங்குஷை கொல்றதுக்காக மட்டும் வச்சிருந்தேன் சார். இன்னைக்கு அந்த ஆளு யாரும் கொல்லாம இருந்திருந்தா நிச்சயமா அவனை நான் கொன்னிருப்பேன். அந்த கன் எங்க வச்சிருந்த? வெளியில ஃப்ளவர் பாட்ல. கன்னு எதுக்காக வெளியில் வச்சுட்டு வந்த? என்ன கிருத்திகா என்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தா கன் எடுத்துக்கிட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. என்ன கோவத்தில்னா தன்னோட பாஸை கொன்னுடுவேங்கிற பயம். அதனால தான் அங்க வச்சேன் சார். சரி வா, அந்த கன் எங்க இருக்குன்னு காட்டு. இந்த கன் தானா? சார். எதுக்காக என் கன்னு செக் பண்றீங்க? எனக்கு எதுவும் புரியல சார். கன்னா ஆஃபீஸ்க்குள்ள கொண்டு போலியே சார். இதை அந்த பிளான்ட்லயே மறைச்சு வச்சிருந்தேன். நீ சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும். ரொம்ப மேட்ச் ஆகுது. இந்த புல்லட்டும் அப்புறம் அங்குஷோட பாடியில் இருந்த புல்லட்டும் மேட்ச் ஆகுது.
ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அங்குஷை இந்த கண்ணால தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ சொல்லு, அப்படின்னா நீ இந்த கன்னை ஆஃபீஸுக்கு வெளியே தான் மறைச்சி வச்சுட்டு வந்திருக்க? சார் நான் மறுபடியும் சொல்றேன், அங்குஷை நான் கொலை பண்ணல சார். அந்த கேபினெட்டு வெளியே வரும்போது அவர் உயிரோடு தான் சார் இருந்தாரு. உண்மையா சொல்லப்போனா யாரோ என்னை மாட்டி விட ட்ரை பண்றாங்க. அப்படின்னா உன்னோட கன் தானாகவே தொட்டியை விட்டு வெளியே வந்து அங்குஷை ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் பூந்தொட்டியில் வந்து மறைஞ்சிச்சா? ரொம்ப நல்ல கதை சார். ஐயோ நான் கதை சொல்லல சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். 1 செகண்ட் கால். என்ன? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அங்குஷ் கேபின்ல இருந்து நான் வெளியே வரும்போது அவர் மொபைலுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர் அந்த காலை ரிசீவ் பண்ணாரா? சொல்லு. பங்கஜ், அங்குஷோட மொபைல் செக் பண்ணு. எஸ் சார். ஒருவேளை அங்குஷ் இந்த காலை ரிசீவ் பண்ணியிருந்தா அது நீ குற்றவாளி இல்லைன்றதுக்கான ஆதாரமாக இருக்கும். சார், அங்குஷ்க்கு 1:25க்கு கால் வந்திருக்கு சார். அப்புறம் 7 நிமிஷம் அந்த கால் பேசியிருக்காரு. 7 நிமிஷம். 1:25க்கு அவருக்கு கால் வந்திருக்கு. கதவு லாக் ஆனது கரெக்டா 1:30 மணிக்கு. அப்படின்னா கதவு மூடினதுக்கு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட இந்த கால் பேசியிருந்திருக்காரு. சார், அப்பா அவர் உயிரோட இருந்திருக்காரு. பங்கஜ், இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த ஆள்கிட்ட அங்குஷ் பேசினாரான்னு செக் பண்ணுங்க. அங்குஷ் இல்லை, நான் சிஐடி ஆஃபீஸர் பங்கஜ் பேசுகிறேன். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கி அங்குஷ்க்கு கால் பண்ணீங்களா? அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? சரி, நீங்கள் எவ்வளோ நேரம் அவர்கிட்ட பேசுனீங்க? 5-7 நிமிஷமா? சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச். இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை சார். 7 நிமிஷம் பேசியிருக்காரு சார். பாத்தீங்களா சார்? நம்புறீங்களா சார்? நான் அங்குஷை கொலை பண்ணல சார். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் சுமித் கொலைகாரன் கிடையாது. அப்போ கொலை பண்ணது யாரு? ஒருவேளை கொலைகாரன் முன்னாடியே கேபின்குள்ளே இருந்திருக்கலாம். அப்புறம் கதவு லாக் ஆனதும் அவள் அங்குஷை ஷூட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அவள் அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் 2 மணிக்கு அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் கேபின்குள்ளே வந்ததுக்கப்புறம் அங்குஷோட பாடியை பார்த்துருக்காங்க. அப்போது வாய்ப்பு கிடைச்சதும் அவனும் அவங்க கூட வெளியே வந்திருக்கான். இங்கே பாருங்க சார், ஷாலினி சத்தம் போட்டதுக்கப்புறம் 6 பேர் கேபினுக்குள்ளே போயிருக்காங்க. அதே 6 பேர் வெளியில் வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு அர்த்தம் கேபின்குள்ளே யாரும் மறைஞ்சில்ல. கேபின்குள்ளே யாரும் மறைஞ்சில்ல. இந்த கதவு வழியாக யாரும் உள்ளே வரல. அப்புறமா அங்குஷ் இந்த ரூமில் தனியாக இருந்திருக்காரு. கதவு மூடிடுச்சு. அப்போ இந்த ரூம்குள்ளே வர்றதுக்கு கதவை தவிர்த்து வேற ஏதோ வழி இருக்கு. அது இந்த ஜன்னல். ஆனால் நாம் இந்த ரூம்குள்ளே வரும்போது இந்த ஜன்னல் உள்ளுக்குள்ளே மூடி இருந்தது. அநேகமாக இந்த ஜன்னல் வழியாக தான் யாரோ உள்ளே வந்திருக்காங்கன்னு நம்ம நம்பினாலும், ஆனால் கீழேருந்து மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி யாராவது உள்ளே வந்திருந்தா கண்டிப்பாக யாராவது பார்த்துருப்பாங்க. அப்புறம் வேற வழி என்னன்னா மேலே டெரஸ். பக்கத்தில் எங்கேயாவது தேடி பாருங்க. ஒருவேளை கொலைகார அங்குஷோட கேபினுக்கு இங்கேருந்து போயிருந்தா அவன் கயிறு இல்லை வேற எதையாச்சும் பயன்படுத்தியிருக்கணும். அப்படி மட்டும் அது உண்மைனா இங்கே இந்த ஏஜில் கண்டிப்பாக ஏதோ ஒரு அடையாளம் இருக்கணும். அதை செக் பண்ணுங்க.
இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒரு அடையாளம் இருக்கு. இதுதான் அந்த அடையாளம். அவன் கயிறு இங்கேருந்து கட்டியிருக்கான், இங்கேருந்து கீழே இறங்கியிருக்கான். இதுக்கு சரியா கீழே தான் அங்குஷோட ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கயிறோட சப்போர்ட்டுக்காக அது அங்கே அதில் கட்டியிருப்பான். இங்கே பாருங்க, கயிறோட அழுத்தத்துக்கான அடையாளம் இங்கே தெரியுது பாருங்க. அப்படின்னா கயிறை இந்த பைப்பில் கட்டியிருக்கான். அப்புறம் அங்கேருந்து கீழே அங்குஷோட கேபினுக்கு போயிருக்கான். ஆச்சரியமாக இருக்குது சார். கொலைகாரன் இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கான், ஆனால் யாரும் அவனை பார்க்கல. கொலைகாரன் கொலை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான்னா இதுலேருந்தே நல்லா தெரியுது சார். அவனுடைய மனசில் அங்குஷ் மேலே எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்திருக்குன்னு. முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும், அந்த ஆள் யாருன்னு. இந்த அளவுக்கு அங்குஷ் மேலே கோவம் இருக்கிறவன் யாருன்னு. அப்புறம் அங்குஷோட கேபின் 1.5 to 2 க்ளோஸ் ஆகுன்ற விஷயம் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது கண்டிப்பாக ஆஃபீஸில் வேலை செய்கிறவனாக தான் இருக்கணும். கொலைகாரன் டெரஸ்லேருந்து கயிறு மூலியமாக கீழே இறங்கியிருக்கான். இங்கே ஜன்னலோட வழி கேபினில் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா செக் பண்ணீங்கல்ல, ஜன்னல் உள்ளே மூடி இருந்தது, அதை வெளியிலிருந்து திறக்கிறது முடியாத காரியம். எக்ஸாக்ட்லி ஃப்ரெடி. அப்படின்னா கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே கொலைகாரனோ இல்லை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யாரோ ஒருத்தர் இந்த ஆஃபீஸில் கண்டிப்பாக இருக்கணும். அவன் யாருக்கும் தெரியாமல் ஜன்னலோட லாக்கை திறந்துருக்கணும். அதனால தான் கொலைகாரன் வெளியிலேருந்து திறக்க முடிஞ்சுது. சார், கொலைக்காரன் ஜன்னலை உள்ள இருந்து எப்ப லாக் பண்ணிருப்பான்? இது எப்போ நடந்திருக்கணும்னா ஆஃபீஸோட மற்ற ஸ்டாஃப் மெம்பர்ஸுங்க அங்குஷோட பாடியை பக்கத்துக்காக கேபின்குள்ளே வந்தப்போ நடந்திருக்கும். கொலைகாரன் இங்கேருந்து வந்திருக்கான், உள்ளே வந்த உடனே அங்குஷை ஷூட் பண்ணியிருக்கான். ஷூட் பண்ணுறதுக்கான சத்தம் கிடையாது. ஒருவேளை கன்னில் சைலன்ஸ் இருந்திருக்கலாம். கொலைகாரன் வந்த வேலை முடிச்சதுக்கப்புறமா இந்த ஜன்னல் வழியாக தான் மேலே போயிருக்கான். ஆனால் கொலைகாரன் ஒரே ஒரு தவறை பண்ணிட்டான். அது என்ன சார்? லேட்ச். அவன் இந்த ஜன்னலை திறக்கிறதுக்காக இந்த லேட்சை இப்படி திறந்துருப்பான். சாதாரண விஷயந்தான். அவன் கண்டிப்பாக அவன் க்ளவுஸ் போட்டிருக்க மாட்டான். அப்போ இதுக்கு அர்த்தம் கொலைகாரனுடைய கைரேகை இந்த லாஷில் இருக்கா? ஆமாம் ஃப்ரெடி. இப்போ இந்த கைரேகையை வச்சு தான் நம்ம கொலைகாரன் நெருங்க முடியும். சார், நீங்க எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? ஆமாம், ஏன்னா உங்களில் யாரோ ஒருத்தர் தான் அந்த கொலைகாரன். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையை தான் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஜன்னல் இந்த லாஸ்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஒருவேளை அது உங்கள் யார் ஃபிங்கர் பிரிண்ட் கூட யாராவது மேட்ச் ஆச்சுன்னா அங்குஷை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிடும். ஓகே, நீங்கள் போகலாம். நீங்கள் வாங்க. ஓகே, இங்கே போகலாம். தயா, இவங்க எல்லாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எடுத்தாச்சு. இதை நாம் இப்போ மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். சார், ஆ கொலைகாரன் டெரஸ்லேருந்து இறங்கிறதுக்கு எந்த கயிறை பயன்படுத்தினானோ அந்த கயிறு எங்கேயுமே கிடைக்கல. அப்படியா ஃப்ரெடி? அந்த கயிறு இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். தேடுங்க, அந்த கயிறு எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுதான் பெரிய ஆதாரம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸை விட பெரிய ஆதாரம். அந்த கயிறு மட்டும் கிடச்சிச்சின்னா புரிஞ்சுக்கோங்க, கொலைகாரன் அவனே தானாக சரண்டர் ஆகிடுவான்.
சாரி தயா. என்னாச்சு சார்? டாக்டர் தாரிகா? ஜன்னல்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இவங்கள யாருதையுமே மேட்ச் ஆகல. அது எப்படி முடியும் டாக்டர் தாரிகா? இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸாவது அதில் மேட்ச் ஆயிருக்கணுமே. நீங்கள் சரியாக செக் பண்ணீங்களா? இல்லை தயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சரியாக தான் செக் பண்ணோம். இவங்களில் கொலைகாரம் இல்லாமலே இருக்கலாம்ல. இவங்களில் யாரும் கொலை செய்யலைன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி மேட்ச் ஆகும்? தவறு உங்ககிட்ட நடந்திருக்கலாம். இல்லை, நான் சரியாக தான் சொல்கிறேன். என்னால் நிரூபிக்கவும் முடியும் கொலைகாரன் எவனோ ஒருத்தர் இதுக்குள்ளே தான் இருக்கான்ட்டு. இப்போ அவனே முன்னாடி வருவான். அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொலைகாரன் உங்கள் முன்னாடி வந்து தயா நான் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லுவானா? என்ன தயா? டாக்டர் சார், இந்த வாட்டி கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடக்கும். டாக்டர் சார், நான் வந்து இவங்க கையில் ஒரு கெமிக்கலை பயன்படுத்தினேன். அந்த கெமிக்கல் ரியாக்ட் பண்ணும். அப்புறம் அந்த கெமிக்கல் எப்போ ரியாக்ட் பண்ணுன்னா, உங்களில் இருக்கிற கொலைகாரன் யாரோ அவங்களே டெரஸ்க்கு போய் டேங்க்கில் இருக்கிற கயிறை வெளியில் எடுப்பாங்க. நாங்கள் முதல் தடவை மாடிக்கு போனோமே, அப்போவே எங்களுக்கு அந்த கயிறு கிடச்சிடுச்சு. அப்போ ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கான். அந்த கயிறில் ஒரு கெமிக்கல் பூசியிருக்கும். அந்த கெமிக்கல் எப்போ ரியாக்ட் பண்ணுன்னா, உங்கள் கையில் இருக்கிற அந்த கெமிக்கல் அதோட காண்டாக்டில் வரும். உங்கள் கைகள் மின்ன ஆரம்பிக்கும் இருட்டில். லைட்ஸ் ஆஃப். போது, ரொம்ப ஓடிட்ட, இன்னும் ஓடாத. எதுக்காக அங்குஷை சாவடிச்ச? நீ தானே கம்பெனி சீக்ரெட்ஸ்லாம் வெளியில் லீக் பண்ணது. எப்ப அங்குஷ் உங்க 3 பேரையும் விசாரிச்சாரோ உனக்கு தெரியும் இதுல இருந்து விடுதலை பெறணும்னு. எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும் நான் மாட்டிப்பேன்னு. அதனால நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன். வாய்ப்பு கிடைக்கும் போது அங்குஷை கொண்டுலான்னு முடிவு பண்ணேன். அப்புறம் உன்னோட பிளான்ல சுமித் எப்படி மாட்டி விட்ட? அவனை நீ எதுக்கு மாட்டி விட்ட? அவன் உனக்கு என்ன பாவம் செஞ்சான்? என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். நானும் கிருத்திகாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஆனா சுமித் அவளோட வாழ்க்கையில வந்ததுல இருந்து கிருத்திகா எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. சுமித் இப்படி இருப்பான், சுமித் அப்படி இருப்பான், சுமித் அதை செஞ்சான் இதை செஞ்சான், சுமித் சுமித் எப்ப பார்த்தாலும் சுமித் தான். எனக்கு இந்த சுமித் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ராத்திரி பகல்னு எப்ப பார்த்தாலும் அவங்க கூட போன்ல பேசிட்டு இருப்பா. இந்த சுமித்னால அவ என்ன மறந்துட்டா. அப்புறம் இன்னைக்கு சாரோட கேபினை விட்டு வெளியே வந்ததும் அந்த கிருத்திகா சுமித்துக்கு கால் பண்ணி பேசினா, கண்ணு எங்கேயாவது மறைச்சு வச்சிருன்னு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட திரும்பி அடையணும்னு நினைச்சேன். அப்புறம் இதுதான் சரியான வாய்ப்பு சுமித்தை மாட்டி விடுறதுக்கு. அதனால நீ அங்குஷை கொன்னதுக்கு அப்புறம் உன்னோட கன்னு சுமித்தோட கன்னா மாத்திட்ட. அப்புறம் அங்குஷோட பாடியில கடிச்ச புல்லட் அது அந்த கன்னோட மேட்ச் ஆயிடுச்சு. அதனால சுமித் மாட்டிக்கிட்டான். அங்குஷ் தன்னோட கேபின்ல உங்க 3 பேரையும் சத்தம் விட்ட போது நீ யாருக்கும் தெரியாம அந்த ஜன்னலோட லேஷை ஓபன் பண்ணிட்ட. அப்புறம் எல்லாரும் அங்குஷோட பாடியை பார்க்கறதுக்கு கேபின்குள்ளே வந்தப்போ வாய்ப்பு கிடைச்ச உடனே நீ அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணியிருக்க.
சுமித் கிட்ட எந்த கன் இருந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? கிருத்திகா என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கா, சுமித் ஒரு புது கன்னை வாங்கியிருக்கிறதா. அதே மாதிரி ஒரு கன்னை நானும் வாங்கினேன். அப்புறம் இன்னைக்கு மறுபடியும் சுமித் ஆஃபீஸ்க்கு வந்தபோது எனக்கு தெரியும் அந்த கன் மறுபடியும் எங்கேயோ வெளியே வச்சுட்டு வந்திருக்கான்னு. அப்புறம் வாய்ப்பு கிடைச்சதும் நான் அந்த கன்னை மாத்திட்டேன். இதெல்லாம் செஞ்சதால உனக்கு என்ன கிடைச்சது சொல்லு. ஒரு ஃப்ரெண்டை இழந்துட்ட, உன்னோட சுதந்திரத்தை கூட. பூர்வி, இல்லை கூட்டிட்டு போ. எஸ் சார், வா. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மக்கள் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆமாம் ஃப்ரெடி, சிலர் முதுகில் கத்தியால் குத்துவாங்க. ஹாய். ஹாய். தயா சார்கிட்ட போய் சொன்னீங்களா? ஆ, அவரு உங்களுக்கு கூட பிறந்தவர் மாதிரி தானே. இப்படி அவர் மனசை வருத்தப்பட வைப்பீங்க? என்ன பேசுற தாரிகா? நான் கனவுல கூட அவனை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன். அவன் மனசு நொந்து போகக்கூடாது, அதனால தான் நான் போய் சொன்னேன். அபிஜித், பொய்க்கு கால்கள் இருக்காது, அதால ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது. நீங்க தயா சார் கிட்ட உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும். நான் அவன்கிட்ட உண்மையை சொன்னேன், கசப்பான உண்மை. நான் ஜஸ்ட் இதுதான் தெரிஞ்சுக்க வந்தேன். வந்து ஸ்ரேயா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாளா இல்லையான்னு. இல்லை, அது வந்து ஸ்ரேயா ஆமான்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் தயாவோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏதோ குண்டா அவன் இதயத்தை தொலைச்ச மாதிரி இருந்துச்சு. அட என்னப்பா, பையன் வரல, அவனுக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு. என்னால தயா வந்த நிலைமையில பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவனை பார்த்து நான் சும்மா சொன்னேன்னு சொன்னேன். சித்தார்த் குடும்பம் வரவே இல்லைன்னு போய் சொன்னேன். இது தப்புன்னு எனக்கு தெரியும் தாரிகா, ஆனா இந்த தப்பு அந்த சமயத்துல எனக்கு கரெக்டுன்னு பட்டுச்சு. அப்புறம் தயா கொடுத்த இம்பார்ட்டன்டான லெட்டரை ஸ்ரேயா கிட்ட கொடுக்காதது, இது உங்களுக்கு சரின்னு படிச்சா? என்ன நீ, நான் இதெல்லாத்தையும் வேணும்னே பண்ணன்னு நினைக்கிறியா என்ன? அவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா? இந்த உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா நீ தாரிகா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கியா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நேரா ஸ்ரேயா வீட்டுக்கு போனேன். வணக்கம் அபிஜித், நீயா? வா வா, உள்ள வா. ஸ்ரேயாவை பார்த்து அவகிட்ட ஒரு விஷயம் பேச. இருக்கா? இருப்பா, நான் அவளை கூப்பிடுறேன், உட்காரு. இங்க பாரு, பூம் வேலையை பார்க்க தான் வந்திருக்கேன். அட எப்படி மறப்பேன், லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு, இன்னும் கொடுக்கல. ஸ்ரேயா வந்த உடனே அவகிட்ட இந்த லெட்டரை கொடுத்துட்றேன். அட என்ன நீ, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாயிரு, சரியா? நான் பண்றேன். ஓகே, வணக்கங்க. அபிஜித், நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீ தயாவோட லெட்டரை ஸ்ரேயாவுக்கு கொடுக்காத. ஆனா தயாவும் ஸ்ரேயாவும், எனக்கு தெரியும் தயாவும் ஸ்ரேயாவும் எதுவும் பேச மாட்டாங்க, ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஆனா ஸ்ரேயா தன்னுடைய முடிவை மாத்திக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இது அவங்களுக்கு பண்ற பெரிய அநியாயமா இருக்கும். நீங்க அபிஜித், நான் கட்டாயத்தில் இருக்கேன். போன வருஷம் சித்தார்த்தோடைய அப்பா கிட்ட பெரிய அமௌண்ட் நான் கடன் வாங்கியிருக்கேன். அது என்ன தவிர இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை ஸ்ரேயா இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டான்னா அவங்க அந்த பணத்தை உடனே கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ அதை கொடுக்குற நிலைமையில நான் கிடையாது. அனாங்கிள், இது ஸ்ரேயாவோட வாழ்க்கை பிரச்சனை. அதுக்கு நான் என்ன பண்றது? இவ்வளோ பணத்தை நான் எங்கேருந்து கொண்டு வர்றது? ஸ்ரேயாவோட அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க செய்யற சின்ன தப்பு எங்களை பெரிய ப்ராப்ளத்தில் தள்ளிடும். அட என்னங்கள், ஒருவேளை உங்களுக்கு பணம் தான் பிரச்சனைனா கொடுக்க நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. பணத்தை காட்டி
அது இல்ல விஷயம். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன 1.5 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த லெட்டரை நீ ஸ்ரேயா கிட்ட கொடு. ஆனா அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ப்ளீஸ். என்ன அங்கிள் இப்படி பேசிட்டீங்க? இந்த விஷயத்த தயாக்கு சொல்லாம மறைக்கிறது சுலபம் கிடையாது. இப்போ இந்த விஷயத்த நான் தயா கிட்டயும் சொல்ல முடியாது, ஸ்ரேயா கிட்டயும் சொல்ல முடியாது. ஆனா தயாவுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அவரு உங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவரு உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், காலம்தான் தப்பா புரிய வச்சிருச்சு. ஆனா அப்படியே இன்னொரு விஷயமும் தெரியும், சரியான நேரம் வந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும்.